சிறப்பாக இன்று நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா யோவான் நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 19 28 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்கள், இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்றால், யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் சென்று இதையெல்லாம் கேட்டு வாங்க, விசாரித்து வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த குருக்கள் லேவியர்கள்லாம் போகிறாங்க. போயிட்டு யோவான், திருமுழுக்கு யோவான்கிட்ட கேட்குறாங்க, நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே வார்த்தையா யோவான் என்ன திரும்ப சொல்லுகிறார்? நான் மெசியா அல்ல அப்படிங்கிறார். மெசியா அல்ல அப்படின்னா நீ எலியாவா? நான் எலியாவும் அல்ல. வரவிருக்கிற இறைவாக்கினரா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவரும் இல்லை. அப்படி யாருமே இல்லைன்னா நீங்கள் யார்? எங்களை அனுப்பியவங்கிட்ட நாங்கள் போய் என்னன்னு சொல்கிறது? ஏன்னா யூதர்கள் அனுப்பியிருக்கிறாங்க விசாரிச்சுட்டு வர. அவங்ககிட்ட நாங்கள் என்னன்னு போய் சொல்கிறது உங்களை பற்றி? அதுக்கு அவர் தெளிவாக அழகாகவே சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருவார், நான் தண்ணீரை ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடியவரை நான் அவிழ்க்கு கூட தகுதியற்றவன். அவருக்காகவே வழியை நான் ஆயத்தம் செய்து வந்தேன். என்னை பற்றியே பழைய ஏற்பாட்டிலே பாலைவனத்தில் ஒரு குரல் ஒலிக்கிறது அப்படின்னு நீங்கள் வாசித்திருப்பீங்க, அது என்னை பற்றி தான் என்று சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களை, இந்த பகுதி அவர்களுக்கு ஒரு செய்தியை சொன்ன ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட நமக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுவதாக இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த நற்செய்தியுடைய மைய கருத்து, எந்த நேரத்தில் நான் என்னை மறைத்து இயேசுவை வெளிப்படுத்துகிறேனோ அப்பொழுது ஒரு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழுகிறேன், நல்ல சீடத்துவ வாழ்க்கை வாழுகிறேன். திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய ஒரு கொடை இல்லையா? கடவுளாலே அவர் உலகத்திற்கு வந்தவர். அப்ப அந்த பெரிய சக்திகள் திறமைகள் இருந்து மக்கள் தன்பால் கவர்ந்து திருமுழுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நினைச்சிருந்தா இயேசு பத்தி பேசாம கூட இருந்திருக்கலாம். நான் தான் உயர்ந்தவன், நான் இவ்வளவு பேரை திருமுழுக்கு கொடுத்து மீட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சீடர்களாக இருக்கிறாங்க, ஏன் நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும், என் பின்னாடி மட்டும்தான் வரணும்னு அவர் ஒரு அடக்கு முறைக்குள்ள அவர்களை வைத்திருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் தன்னை மறைத்து தான் அவர் பணி செய்கிறார். இல்லை, நான் வந்திருக்கிற நோக்கம் நான் பெருசா வாழ்றதுக்கு இல்லை, எனக்கு பின்னாடி ஒருவர் வருவார், அவருடைய வருகைக்காக இந்த வழியை நான் ஆயத்தம் செய்ய பணியப்பட்டிருக்கிறேன், இந்த தாழ்ச்சியான பணியை செய்யத்தான் வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு முறையுமே இந்த நிகழ்ச்சியை, இந்த உண்மையை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு உரைத்து கொண்டே இருக்கிறார்.